மேட்ச் தான் பார்க்க போறோம். ஒரு மேட்ச் பாருங்க வாடா, லிகம்பர் பண்ண வாடா, ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் இருக்கணும் வாடா. யாரனா பாண்டி பல்லா வர பாண்டி அவர் வராருங்க நம்மளுக்காக, நம்ம அடுத்த தேவைக்காக அவர் வராரு. குமார் தர்மசேனா ஃபேஸ் கட் இருக்கு. குமார் தர்மசேனா ஃபேஸ் கட். ஆமா அப்படியே இருக்குல இருக்கு. ஆமாப்பா அப்படியே தான் இருக்கு. ஆமா ப்ரொபஷனல் அம்பர் பவர். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாண்டி ஆல் கிரிக்கெட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் பாண்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே 6 மணிக்கு. ஹேப்பி பர்த்டே பாண்டியனா, ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டேனா இங்க பாருங்க. அம்மா மாரியம்மா கோயில் திருவிழாக்கு வந்து வருங்க, பக்தகோடிகளை கொஞ்சம் பின்னாடி வழி விடுங்க. ஓகே மேல்மருவத்தூர் பஸ் இன்னும் வரல. விஜய் 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 திடீர் நகர் எப்போ அறிவிக்க போறாங்க? பெருமாள் நகர்னு விஜய் விஜய் திடீர் நகரை எப்ப அறிவிக்க போறாங்க? அது அறிவிப்புக்காக ஸ்டாலின் நாங்க மனு கொடுத்துருக்கோம். அடுத்த பரிசீலனைக்கு அது கண்டிப்பா மாத்திர பெருமாள் நகர் தான். அந்த பேரு எம்எல்ஏ பார்க்கலாம்ல போயிட்டு நாங்க ஸ்டேட் ஸ்டாலின் பார்த்துட்டு அடுத்து மோடி பாலாகிறோம். சிறப்பா ரிவர்ஸ் திரும்புறாருப்பா பாய். நல்ல பேட்ஸ்மேன் பா பாய். இந்த கிரவுண்ட்ல ஆக்டிவா இருப்பாருப்பா. 2 பேரும் ஆக்டிவா இருப்பானுங்கப்பா. அருமையான ஒரு ஓவர் சூப்பர்ப்பா. முதல் ஓவர் முதல் பந்து ஆளாக்கு போனச்சா பெண்ணாயே கூட்டுவாங்க கூட. ஆளா பெண்ணா இல்ல ஆசிட்டு சர்பெக்சல் லிக்விட் தான் நல்லா இருக்குது. லிக்விட் தான் மோர் குடிக்கணும். மோர் குடிக்கிறீங்களா? அம்மா மாரியம்மா கோயில் திருவிழா வந்துருங்க, எல்லாம் கொஞ்சம் பக்தர்கள் வழி விடுங்க. கூழ் குடிக்க வேணா கொடுக்க வர மாட்டேன் கண்டிப்பா. 2 பேர் இந்த 2 பேர் என்னது டீம் விட்டு தூக்கி இந்த மேட்ச்ல இல்லாம இந்த மேட்ச் எப்போ முடிஞ்சிருக்கு? ஒன்னு லோகேஷ், 2வது சம்பத் பாய். ஆமா சீக்கிரமா மேட்ச் முடிச்சிருந்தீங்களா? இவங்க 2 பேர் டீம் கரெக்ட். கரெக்ட்டா ஃபார்ம் போட்டானா ஃபார்ம் அங்கே கீச்சு போட்டுருங்க. விஜய் கரெக்ட்டா சொன்னா. லோகேஷ் சம்பத் பாய் இவங்க 2 பேர்ல மேட்ச் இல்ல. கரெக்ட்டா சொல்லுவான் விஜய். கரெக்ட். அவர் கோலமா வெட்டி இன்ச்சிட்ட வச்சு அல்ல வச்சு போட்டு போறாரு. பாலாஜி ஜெயிச்சோனிமே நட்டெல்லாம் மாறுது பாரு. ஜெயிச்சோனிமே இந்த மேரி பண்ண கூடாது. ராணுவத்துல இவங்களோட ஆணவத்துல அதிகம். விஜய் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. குட்டிகளாக்கு வாழ்த்துக்கள். அந்த கேட்ச் நீங்க உங்களுக்காக கண்டிப்பா சொல்றேன். இங்க ஒண்ணு இருக்கு, இங்க வாங்க. அவருக்கு ஒரு பெரிய கால் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, ஆட்டுக்கால். சிறப்புமா அகலப்பந்து கணேசன் இளவரசன் கணேசன். எல்பிடபிள்யூ இல்லமா? எல்பிடபிள்யூ இருக்குது. அடுத்த டோர்னமென்ட்ல எல்பிடபிள்யூ இருக்கு. அடுத்த வாரம் டிஆர்எஸ் முறைப்படி எல்லாமே உங்களுக்கு கொண்டு வரப்படும். இது முதல் வருடம் என்பதால் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். கேட்ச் இஸ் டிராப். கோனல் முற்றிலும் கோனல் சொல்லுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இப்படி பண்ணினா கடைசி வரைக்கும் பிக் டிராப். கணேசன் போடு எப்ப நசன்னா போடு. கண்ணனுக்கு கடமை பாடு. இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு மேட்ச் நடக்க போகுது. பாத்தீங்கன்னா மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்றத இதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா மேட்ச் நடக்கவே இல்லை, இதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போறாங்க. அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க 2 பேரும் துணி மட்டும் இல்லங்க, பேட் கூட அதே கலர் தெரியல. எந்த பேரை சொன்னாலும் பிரச்சனைக்கு வருவானுங்க இருக்கனால 2 பேர் பேருமே சொல்ல போறது இல்ல. அடுத்ததாக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. இதுக்குதான் அவன் அது பஸ் பாரிஸ்ல முடிச்சு முல்லை நகர் வரத்துக்கு 3 மணி நேரம் அப்படி வந்து அந்த பந்து அவ்வளவு ஸ்லோ. பால் பாய்ஸ் பால் 2am. இது 2am பிரசிடென்சி காலேஜுக்கு போற பஸ்மா? அது 6:30 மணிக்கு பஸ் ஏத்த டிராபிக் எவ்வளவு ஸ்லோ வரும்? 6 அம்பர் டிஸ்டன்ஸ் 6. சூப்பர் ஷாட் ட்ராக். என்ன 6:30 மணிக்கு டிராபிக் நேரத்துல பஸ் எடுத்தா 3 மணி நேரம் ஆகும். அந்த கணேசா ஒரு 5 வருஷமா இந்த ஷாட் ஆச்சுறாமா. 5 வருஷமா ஆச்சுறாமா இந்த ஷாட்டை விட்டா அத அடிக்கிறாமா. அவன் அடிச்சு பெயிண்டே போயிச்சு பாருங்க. அந்த ஹவுசிங் போர்ட்ல பெயிண்ட் எதிர்பார்ப்பாமா இந்த பாலுக்கு. அவன்
புகழ் பெற்ற பிளேயர் மாமா லவர் கைஸ்ல. அவன் சார்பாடிப்பாமா இந்த ஷாட். அவன் பாபி பாபி சுந்தர். ஐயா அவரு மோர் குடிச்சிருக்காரு அவரு. பாபா பாபி ஷா அவர் விட்ட கேட்ச். ஒருவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. பண்ணி ஒரு 2 12 பண்ணி ஒரு 2 இருக்கு. ஒரு பண்ணி இருக்கு ஃபார்வர்ட். பண்ணினா பார்த்திபா. பண்ணினா பார்த்திபா. பண்ணிக்கு பேர் போனவா பார்த்திபா. அப்படியே ஒரு பண்ணி இருக்கு. செனப் பண்ணி பாக்குறீங்களா? தக்காளியா தக்காளியா மேல தண்ணி கூட மேல லைட்டா. அடுத்ததாக சிறந்த ஆள் புருஷோத் பந்து வீச வந்துள்ளார். ஊதுவத்தி அவர் நிலையில பார்த்து ஃபீல்டு நிற்கிறார். இந்த சைட்ல ஊதுவத்தி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இங்க சொல்லுங்க. பெருமாள் என்ன பெருமாள் பேர் இங்கே மாத்தணுமா? திருப்பேரு டேங்க் கிரவுண்ட பெருமாள் கிரவுண்ட் மாத்தணுமா? என்னவா 4ஆ? என்னாச்சு? டிஎம்ஏ காட்சின்னு சொல்லாத பழைய காமெடி. நாலு ஓவருக்குள்ள எடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கலன்னா 4 ஓவர் கம்பல்சரி பவர் பிளே. அதே மாதிரி 6 ஓவர் மேட்ச். இது நல்லா தெரிஞ்சுங்க. விஜய் எல்லாருக்கும் தெரியும். மாப்பு காட்டாத. அருமையான பந்துங்க. சூப்பர் போலிங். சூப்பர் நல்லா போடுறாருப்பா. வேரியேஷன் போலர்ப்பா அவரு. பந்துங்க 2 அடி. பாயாலே ஆட முடியலன்னா அப்ப ஒரு நல்ல போலர் தான். சும்மா பாய்னா சும்மாவா? கரண் கரண் என்னப்பா இது? பிளாஸ்டிக் பாயில ஓலப்பாயா? எது எல்பன் கெட்டுக்கு முன்னாடி இருக்குமே அந்த பாய், கூடப்பாய். ஷாட்ரா கணேசா, ஷாட்ரா. சூப்பர்ரா கணேசா. 2 runs. குட் ரன்னிங் கணேசன். குட் ரன்னிங். அதியமான் அவர் அதிசயமான், அற்புதமான மான். அவர் அழக பாருங்கப்பா. எல்லா கடையிலும் 7 ரூபாய் முட்டைனா அவங்க கடையில் 6 ரூபாய் 50 பைசா தான் முட்டை. ஷாட்ரா கணேசா. ஐயோ சுந்தர்ரா சூடு சுந்தர்ரா. அவனுக்கு அப்பப்போ சூடு வரண்டா அவனுக்கு. அதனாலதான் அவனை ஏலத்துல ஏத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அவர் 2 வாட்டியும் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப சும்மா இறக்கி விடுவாங்க அவரை. சும்மா ஆஃப் சைடு மேட்ச்ல கலக்கமாப்பா அவன். ஆஃப் சைடு மேட்ச்ல சபரி ஏன் எடுக்க மாட்டான்? ரிவர்ஸ் முடிவில் 16 விக்கெட் இழப்பின்றி ஒரு விக்கெட் கூட கொடுக்கலங்க. அருமையான பார்ட்னர்ஷிப்ங்க. என்ன ஆச்சு பாசனா? என்ன ஆச்சு பாசனா? உங்க டீம்ல ஆள் இல்ல. வாக் அவுட் டீசன்ட்டா கொடுத்துருங்க. இங்க கொடுத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறோம். மோர் கொஞ்சம் கூட. நான் மோர் அப்படியே டீம் போறாரு. அப்படியே மோர். இந்த போட்டியை காண வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஆல்பி மோர்கல் தனி விமானத்தில் வந்துள்ளார். அவர் முகத்தை பாத்துங்க. யார் இருக்கார் பாருங்க. ஆல்பி மோர்கல். லைட்டா மோர்ன மோர்கல் மாதிரி. ஷாட்ரா கணேசா. அருமையான ஷாட்டுங்க இதெல்லாம்.
கரண் ராக்கெட் த்ரோ கரண்ரா ஃபுல் டாஸ் அடிக்கிறாருங்க. கென்னடி நகர் அடிக்கிறாரு அவரு. ஜெல்சா அவன க்ளோஸ் பண்ணிடா. ஒரு சூப்பர் வாங்கி பாதி குடிப்பாங்கடா. இவன் திரும்புதூர எலும்பு சாப்பிடுவா ஜெல்சா. ஷாட்டா கனசா ஷாட்டா. கிரேட் ஃபீல்டிங் ஷாம் ப்ரோ. நீங்க ஃபினான்ஸ் கன்சல்ட் பண்ணனா அவர்கிட்ட சொல்லுங்க. கால்ல ஸ்கேட்டிங் போர்டு வச்சிராமா அந்த கணேசா பையன். அங்க ஸ்கேட்டிங் போர்டு இங்க பாருங்க. முயல் மந்திரக்கல் வச்சிருக்காரு பாய். நான் முயல் மந்திரக்கல் யூஸ் பண்ணி பாண்டியன் ஒன் ஷாட்டா இல்லையா? ஓகே பார்த்து போடுங்க பாய். சம்மத் பாய். அட போடாங்க கணேசா. கொடுங்க இருங்க காட்டுங்க. எங்களுக்கு மோர் கொடுத்த ஆகாஷ் அவங்க அப்பா பாலாஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகாஷ் ஒரு கண்ணுல என்ன பாக்குறான்பா, ஒட்ட கண்ணுல பாக்குறான். முற்றிலும் கோணல் சொன்ன மாதிரி தான் நடக்குது. அவர் சிந்தனை எங்கோ உள்ளது. ஸ்போர்ட்ஸ் இது ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் தான். அது பாசிட்டிவா எடுத்துங்க எல்லாரும். இரண்டு பேர் கேட்ச விட்டாருப்பா. ஷாட் பாய் அருமையான ஷாட்டுங்க. ஆனா அங்க இருக்கிறது யாரு? திடீர்னு வந்துருவாரு. திடீர் நகர்னால ஃபயர் தான் பா. பெருமாள் 3 பேர் பாருங்க. அந்த 3 பேர் பாருங்க. மண்ணு சூஸ் பண்ணிட்டாங்க. செம்மண்ணு, இது ஆத்து மண்ணு, கரிசல் மண்ணு, வெள்ளை மண்ணு, கருப்பு மண்ணுங்க. அது இது துரும் பிடிச்ச மண்ணு. இது மாதாவரம் மண்ணு. உண்டி தாங்க இந்த வார்த்தை. ஜாலியா இருக்காரு. அவர் முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. உண்டி எல்லா நாத்துக்குமே ஜாலியா தான் இருக்காரு. ஜாலியா இருக்காரு அவரு. மன்சூர் 3 6 ஆச்சா பிரியாணிப்பா. எஸ்எஸ் ஹைதராபாத்ல நானே சிக்கன் தான் 3 6. மன்சூர் 3 6 ஆச்சார்னா பிரியாணி வாங்கி தராரு அருண். பசியில இருக்கடா. 2 பேர் சாப்பிடலாம்டா. விஜய் 50வது பிறந்த நாள்ரா விஜய்க்கு. அடுத்த மாதம் விஷ் பண்றான். தளபதி விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. அதனை ஒத்துழைப்பு நடத்தி கொடுக்கும் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க ஏறி விமானத்தை பிடிச்சி போயிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எல்பிடபிள்யூ. சரிங்களா? அந்த மாதிரி பால் ஓவர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. கரண் என்ன பிரச்சனை? கரண் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க, கமிட்டி கிட்ட சொல்லுங்க. விஜய் மோர் எவ்வளோ விட்டா? மோர் விட்டியாடா? மோர் இப்போ குத்துதான் குச்சேன். விடல இல்லையா? கவர்மெண்ட் மோர்ரா. பிச்சைக்கார பேமா எங்க இருக்காரு? பிச்சைக்கார பேமா, வெட்டியாம் பேமா எங்க தான் இருக்காரு? வெட்டியாம் பேமா யாசிர்வாய் கடையில பிரியாணி வாங்கிருக்காங்க. டிபிஎல் கோட் பேட் சொன்னா பிரியாணி இருக்கு. போன் பண்ணி இருக்காங்க. யாரும் வரல. ஓவர் பவர் பிளே. மன்சூர் வந்தாலே பவர் பிளே தான்ப்பா. மன்சூர் பவர் பிளேன்னா ஃபுல் இன். அவர் அடிக்க போறது எங்க வெளியே அடிக்க போறாருங்க. அவரு நல்லா ஆடுவான் பா. நம்பரை பார்த்தாலும் தெரியல. 3 பா. சுரேஷ் ரெய்னா 1. அருமையான ஷாட். ஆதம்பாக்கத்திலிருந்து ஓடுறாரு பெருமாள். ஆதம்பாக்கத்திலிருந்து வர்றாரு பால் எடுக்க.
நகருக்கு எப்போ பெருமாள் பேர் வரும்? அதுக்காக தான் நாங்க வந்து ஸ்டாலின் முதல்வரிடம் நாங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம். அவர் ஹேண்டில் பண்ணா நாங்க ஸ்ட்ரெயிட்டா டெல்லிக்கு தான் போவோம். அடுத்து டாடா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா உடனே ஆர்டர் ஆயிடும்டா. சுப்ரீம் கண்டிப்பா ஒன்னே மதுரை தான் நான் வந்து அட்வொகேட்டா ரெண்டு அட்வொகேட்டா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்காக சுப்ரீம் கோர்ட் போனா போய் ஆர்டர் வாங்கிடலாம். அத நீங்க தான் சொல்லணும். அட்வொகேட் ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணிட்டு யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க. பெருமாள் நகர பெருமாள் ஸ்ட்ரீட்டாடா? பெருமாள் நகர் வைங்க. அந்த சுத்தி எல்லாமே பெருமாள் நகரா தான் இருக்கணும். ஸ்ட்ரீட்ல இல்லையா? ஸ்ட்ரீட்ல கிடையாது, நகர். பெருமாள் நகர் அந்த ஊரே அதுதான் அவங்கள்தான். மன்சூர் 3 6 அடிச்சாரு. அவருக்கு SS பிரியாணி வாங்கி தராரா? மண் உண்டி அருண் ஒண்டி திருப்பதி உண்டி. அது ஐயோ மன்சூர் ஜில்லோவா இருப்பாருப்பா. ஜில்லோவா அருமையான த்ரோ பாட்டு. ஒரு ரன் அருமையான த்ரோ இருந்தும் ஒரு ரன். அருமையான ஃபீல்டிங் கரண். காரனுடைய கரண் அருமையான ஃபீல்டிங். கரண் கார குழம்பு கரண், கருவாட்டு குழம்பு கரண், கறி குழம்பு கரண். எதுக்குப்பா பால் மாத்தணும்? இங்க வாங்க சார். சார் இங்க வாங்க. பாய் இங்க வாங்க. பேசிப்பாங்க. நீங்க இங்கே இருங்க. பூசாரியை கட்டி போடுங்க. மேல்மலத்தூர் போகாம இங்க பூசாரி கட்டி போடுங்க. உள்ள பக்த கொடிகள் அவர் கொஞ்சம் பிடிச்ச வைங்க. விராட் ஆனந்துங்க அவரு போன மேட்ச்ல அடிச்ச 6 பாத்தீங்களா? சூப்பரா அடிப்பான். அவன் எங்க அடிச்சாரு பாத்தீங்களா? ஒருத்தர் பெருமாள் சொல்லிருக்க. ஒரு பேட்ஸ்மேனா போலர் 2 மேட்ச் யூஸ் பண்ணல. 3ஆம் மேட்ச் என்ன பண்றாரு பாக்கலாம். அவர் நாக் அவுட் ஸ்டேஜ்ல தான் நல்லா ஆடுவார் பெருமாள். ஹாட்ரிக் பண்ண பத்தியா ஜெயிச்சோனே நல்ல ஸ்பீடா இருக்குது பாலாஜன். அதுதான் அங்க பாருங்க. ராணுவத்துல ஆணுத்துல அதிகம். கொஞ்சம் பாத்துங்க. நோ பால் எண்ணெய ஊத்துனா ஒரு பால். எதற்காக? ஏன்? ஏன்னா வெளிச்சம் தெரியும், பிரகாசமா இருக்கிறதுக்காக எண்ணெய ஊத்துறாங்க. அருமை குட் டம்பர். 6 பேர் இதுதான் சொல்றாங்க. எரித விளக்குல இன்னும் எண்ணெய் ஊத்துற கணக்கு. ஃப்ரீ ஹிட் இருக்கா? விக்கெட்னா ஃப்ரீ ஹிட் இருக்கா? ஃப்ரீ ஹிட் கால் பால் மட்டுமே. லெக் சைட் பிஜிஎம்ல 6 பேர். நோ பாலுக்கு ஒரு ரன், ஓடி எடுத்த ஒரு ரன், மொத்தம் 2 ரன். என்ன வைக்கணும்? என்ன எல்லாம் ஏந்துருங்களா? சீனி மட்டும் உட்காருங்க. அது இன்னொரு ஆள் யாரு அங்க பாரு, பின்னாடி யாரு உட்காந்துருக்க ஸ்டெம்பு பின்னாடி? இவனே புரியுதா உங்களுக்கு? சாக்கி அம்பர் பேசுறாங்க. ஏந்திரங்க அங்க ஏந்திரங்க. லக்னோ டீம் கேப்டன் யாருங்க? பாய் அம்பர் பேசுறேன் பாய். வா பாய் நீ வராதீங்க. ஆர்குமென்ட் பண்ணாதீங்க. என்னன்னா நீ சண்டை போடுறாங்க போயிட்டு ஓரம் வா நவீனண்ணா. வாங்க. என்ன பிரச்சனை? அது அங்க அம்பர் சொல்றாங்க. என்ன பிரச்சனை? நோ சேஞ்ச், டோன்ட் வரி. அச்சம்மாலு மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போறியா இல்லையா? எப்ப போவீங்க? வரும்போது அம்மா கிட்ட கை 2 வாங்குவாங்க. புரியுதுங்களா? நல்லா வேண்டிக்கின்னு வாங்குவாங்க. ஆமாங்க. கேஸே வர மாட்டேது எங்களுக்கு. வேண்டின்னு கேஸ் வரத்துல. ஆமா அதுதான் பிரச்சனையா இருக்கு. பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் போட்டு வெளியே உட்காந்து நம்மள மதுரை பிரபாவம் அப்படி போகுது நிலைமை. என்னங்க? ஆகா 6 பேருக்கு நோ பால். இருங்க பாய் அம்பர் பேசுவாரு. அம்பரோ குழு கமிட்டில ஒரு 5 ரூபாய் சேர்த்து ஒரு சங்கிலியை வாங்கினீங்க. லோகேஷ் ஒரு சைடு, பாய் ஒரு சைடு கட்டி போட்டு என்ன வேணா பண்ணலாம். கணேசா ஃப்ரீ ஹிட்ரா. என்ன ஸ்டெம்பில் போய் நீ பேட் அடிக்கலாம்டா. அவுட்டே இல்லடா. நீ அந்த பால் அடிக்கலாம், அடிக்காம வீட்டுக்கு எடுத்துருவேன். அது இலவச பந்து, உலகான பந்து. அது நீ எடுத்துன்னு போயிட்டு அதெல்லாம் நல்லது. பையன் கிட்ட கூட கொடுக்கலாம் விளையாட்டம் வீட்டுல. போடும் போது யாரும் பேசல. பெருமாள் உனக்கு தெரியல, போடும் போது யாரும் பேச மாட்டாங்க.
அடுத்த போட்டி RCB vs டெல்லி. தயார் நிலையில் இருக்கவும். சுந்தர் சுந்தர் சூப்பர். சூலூர்பேட்டை சுந்தர், சூலூர்பேட்டை சுந்தருங்க. அவருக்கு ஃப்ரீ கிட்டும் கூட தெரியாம இருக்காரு. என்ன ஒரு கவனிப்பு அவருக்கு. சூலூர்பேட்டை பிடிச்சிட்டு நல்லா செலிப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு 4 லைன் பக்கம் ஓடல நீங்க. ஓகேங்களா, சூப்பர். சூப்பர் சூப்பர். மேல பந்தன கம்பேக்னா, கம்பேக்னா இப்படிதானே இருக்கணும். சூப்பர்ண்ணா. The bold, 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 bold. எத்தனை ஓவர் முடியல? 4 ஓவரா? ஓவர் ஓவர் 4 ஓவர் முடிவு. ஓவர் அதெல்லாம் ஓவர் அம்பர் தான் சொல்ல. போட்டு அண்ணா அவுட்னா அவுட். விஷயம் நல்லா கேட்டுங்க. ரீசன்ட்டா போட்டீங்கன்னா அது போலோட தப்பு. ஸ்கோர் சொல்றீங்கல. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30 30. ஆகாஷ் போட்ட 8 பால் போட்டு நீங்க சொல்லாதீங்க. போலர் நீங்க தான் அந்த பாலை நோட் பண்ணணும். ரன் அடிச்சா எடுத்துக்கிறீங்களா, விக்கெட்னா போணும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. போலர் நீங்க தான் உங்களோட பாலை கவுண்ட் பண்ணுங்க. ஐயோ இப்பா இந்த ஆளு தர்றமா ஆடுவார்ப்பா. எழில் நகர்ல, எழில் நகர் யுவராஜ் சிங்ப்பா இந்த ஆளு. அப்ப நீ 7 நாள் எட்டு போய் ஆடுங்க. இங்க ஆட முடியாதுல. அப்போ இல்லடா இல்லடா, அவன் யுவராஜ் சிங் ஃபேன்டா. எனக்கு தெரியண்டா. அவன் எனக்கு 10 வருஷமா. பாலாஜி அண்ணன் சன் இருக்குல்ல, பாலாஜி அண்ணாவோட சன் ஆகாஷ். மாவட்டம் களத்தில் மாவட்டம் உதயசூரியன் நகர் மாவட்டம். வினோத் தன்னா விசஸ் மண்ணு, பூச்சட்டு மண்ணு, கரிசல் மண்ணு. விஷ்ணு விஷ்ணுடா வில்லன் படத்துல ஹேண்டிகேப் ஆக்கிட்டு போடுறா விஷ்ணு. சிவா அந்த விஷ்ணுவா? சிவா சிவா பெருமாளிடம் பால் போனார். ரன் அவுட் தான். பெருமாள்ரா, பெரும்பாக்க பெருமாள்ரா. ஏன்பா வந்தான் விஷ்ணு? வந்தார் நின்றார் சென்றார், வந்தார் நின்றார் சென்றார். அதுக்கு வந்துடாம அங்கே இருந்துல கோயில் காட்சி போயிருந்திருக்கலாம். வந்தார் நின்றார் சென்றார் அப்படிதான் இருக்கு. அடுத்தது யாரு? புகழ் பெற்ற டாங்கி கிரவுண்டில் லெக் சைடுல தரமா பிளேயரோட பையன் ஆகாஷ். கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் 6 அடிச்சா. அவங்க அப்பா பாலாஜி 500 ரூபாய் தரேன் என்று அறிவித்துள்ளார். சிறப்பான பால், சிறப்பான பால். பின்னாடி என்னங்க கரண், என்னங்க ஃபயராக்குறாருங்க. கலக்குறாருப்பா வினோத். அரிக்கோம்பு கரணுங்க அவரு. ஃபயராக்குறாருங்க அவரு. எந்த கறி கடை? எல்லா கறிகளும் சாப்பிடுறாரு பாருங்க. எல்லா கறியும் சாப்பிடுறாரு அவரு. யாசிர் பாய் கையில சாப்பிடுவாரா? வாங்க இங்க பாருங்க, வாங்க. முட்டை தோசை வேணுமா வாங்கிக்கோங்க. அம்மா மேல்மலையத்துல வந்தவங்க கொஞ்சம் வழி விட்டுருங்க. பின்னாடி பக்த குடிகளாம் பார்க்கணுமா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாரு பாருங்க. அவரோட 30 வருஷம் கிரிக்கெட் வாழ்க்கையை காட்டுறாருங்க. ஒரு பிளேயர் எப்படி bowling போனேன்னு. நோ பால், நோ பால், நோ பால், நோ ஆர்குமெண்ட், நோ ஆர்குமெண்ட். வினோத்தனா நோ ஆர்குமெண்ட். பிரேம் வினோத்தனா நோ ஆர்குமெண்ட். அம்பையர் டிசிஷன் ஃபைனல். உங்களுக்கு டவுட் இருந்தா ரிவ்யூ எடுத்துக்கோங்க. கேமரா கிளாரிட்டியா இருக்கு. 180 1080 கிளாரிட்டி 1080. ஓகே. நோ பால் பிளஸ் 2 ரன், மொத்தம் 3 ரன். உங்களுக்கு இது இலவச பந்து, இலவச பந்து. மண்ணே உனக்கு ஃப்ரீ ஹிட்ரா. மன்சூர் மண்ணுல அடிக்காம மண்ணாங்கட்டி மேல அடி, மாடி மேல அடி, மறைச்சு வச்சு அடி.
மொட்டாய் மொட்டாய் அடி ஃப்ரீ பந்து உனக்கு. இது பாலாஜி பேரிங் தண்ணி எத்தனை போகுது. பாலாஜி பேரிங் பேரிங் எல்லாம் தக்காவுதான்ப்பா. தக்கோ பேரிங் தக்கோ பண்ணிட்டு என்ன பண்றாரு அவரு? தக்காளி கொடுக்குறாரா? அருமை அருமை. ஆர்குமெண்ட் பண்ணாத ஆகாஷ். வேலை பேட்டிங் மட்டுமே. ஆகாஷ் டீசென்ட்டா விளையாடு. நீங்க பேட்டிங் மட்டும் the ball is wide. Wide delivery. Wide. மறுபடியும் ஃப்ரீ ஹிட்மா. மறுபடியும் ஃப்ரீ ஹிட் இருக்குமா? அருமை கரணுமா கரணுமா. யாருங்க இந்த கரணி? என்ன பண்றாருங்க அவரு? அங்க பாருங்க போட்டோ எடுங்க. அப்படியே கேமராமேன் அவர் ஒரு 8 போட்டோ எடுத்து வைங்க ஆல்பம் போடுறதுக்கு. அந்த பொசிஷன்ல எடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பாலா இருக்கு தீனா? எத்தனை பாலா இருக்கு ப்ரோ? எத்தனை பாலா இருக்கு ப்ரோ? பெருமாள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போடா பார்த்திபா. சாஸ்தா அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து லைக் ஷேர். மண்ண சாப்பிடலையாடா. எல்பிடபிள்யூ மட்டும் வச்சிருந்த ஹெலிகாப்டர் ஏறி ஏற்காட்டுல இறங்கி இருக்கணும். என்னடா ஆச்சு பேசு? கப்பு எத்தனை வச்சதானே அழகா இருக்கும். ஏன் போடுங்க போடுங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடாத இலவசனா எல்லா யங் பிளேயரும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை நல்லா போடுறாரு பாருங்க. ஐடியாவா போடுறாரு. ஸ்லோவா போட்டாலும் டீசென்ட்டா போடுறாரு. விக்கெட்டுங்க 5 விக்கெட். எல்லா போலரும் அவர்கிட்ட பார்த்து கத்துக்கோங்க. அடுத்து அந்த அணியின் நட்சத்திர நாயகர் தனுஷ் இறங்க உள்ளார். யார் இறங்கி இருக்கா? அந்த அணியின் தக்கோ பேரிங் தனுஷ் இறங்குறாரு. இல்ல ரகு அண்ணன். ரகு வரவா அவரும் திடீர் நகர்ப்பா. ஒரு அப்பனா நீ இருந்து பாரு. அப்பதான் என் கஷ்டம் தெரியும். அந்த ரகு இல்ல இவரு அதிரடி பேட்ஸ்மேன் ரகு. அவனுக்கு 35 விஜய். அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்தி, எனக்கு வில்லன் பேரு ரகுவரன். அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் நீ முதல் நாள் இருந்து பாரு. அப்ப தெரியும் என் கஷ்டம். அந்த ரகு கிடையாது இவரு அதிரடி மன்னன் ரகு. புரியுதுங்களா? யாரடி நீ மோகினில தனுஷுக்கு அப்பாவா இருப்பாரு அந்த ரகுவா? விஜய் நீ சம்பாதிச்சு குத்த காசுல தான் அந்த துணி போன. அந்த துணி எனக்கு வேணாம். இறுதி ஒரு போல கரண் வந்துள்ளார். இறுதி ஒரு முடிக்க கரண் வந்துள்ளார். காரக்குழம்பு கரண், கறி குழம்பு கரண். தம்பி பிரபாடா. ஊசி நூலுடா அது. அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. மொத்தம் 2 ரன்கள். இந்த பால் இலவசமா 2 ரன் கொடுத்திருக்காரு. நான் கேட்ச் விட்டு பார்த்ததே கிடையாதுங்க. பாருங்க அவரு ஊசியில நூல் இருக்கும் பாருங்க. அந்த ஓட்ட அளவு தாங்க அவரு. அதான் ஊசி நூல். இங்க பாருங்க நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி விஸ் வழக்கறிஞர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனை சரி அண்ணனுக்கு அணுகும். வீட்டு நம்பர் 106 பி கல்யாணபுரம். மொபைல் நம்பர் 8056213883. சூப்பரா ஆடுவார். சூப்பரா ஆடுவார்.
ஷாட்டுமா அது ஷாட்டுமா. ஆனா அவரால ஓடதமா முடியாது. ஓடுறாருமா, 3 ரன் ஓடுறாருமா. அருமையான 4வது ரனுக்கு ரெடியா அம்பையர் அவுட். பெருமாள் தான் அணில இருக்கிற சொல்லி இப்பதான் தெரியுது வெளியே இருக்காரு போல. அவரும் இருக்காரு டீம்ல. பெருமாள் பாரு. அடுத்த பாலாஜிக்கான பேரிங் உரிமையாளர் தனுஷ். அசோக், அதிரடி மன்னன் அசோக். போன மேட்ச்ல அவர் நின்னாரு, வந்தாரு, போயிட்டாரு வீட்டுக்கு. அசோக் ஒரே பால் தான். ஹாப்பி பாய்ஸ் அசோக். அவங்க கேப்டன் கீப்பர்ல நிக்கிறாரு, அவரு முன்னாடி ஆடுறாரு. இதுதான் ஸ்போர்ட்ஷிப். வல்த்து விட்டருக்கு முன்னாடியே ஆடுறாருப்பா அசோக். போன மேட்ச் வந்தார் நின்றார் சென்றார். நோ பால். அம்பையர் நோ பால் கொடுத்துக்கிறாரு. இருங்க நோ பால்னா போயிடுங்க. அம்பையர் டிசிஷன் மஸ்ட். போனாரு. நோ பால் போர் சொல்லு. அடுத்த பால் போர் சொல்லு. வெயிட் அம்பையர் சொல்லுவாங்க. வெயிட். தண்ணி குடுறா விஜய். சம்பந்தமில்லாத சம்பத் பாய். சம்பந்தமில்லாம இருப்பாரு சம்பத் பாய். சம்பத் பாய் சிறப்பான பந்து வீச்சாளருங்க. அவர் வேகம் ஆர்ஆருக்கு சோகம் சொல்லிடுறேன். அம்பர் கிட்ட கேப்டன் யாரு? கேப்டன் பேசுங்க அம்பர் கிட்ட. அம்பர் என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க பேசுங்க, பாய் பேசுங்க. என்ன விஷயம் சொல்லு. விக்கேனா நீ சொல்லு. விக்கேனா என்னாச்சு? பாஸ் என்ன போனா ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும்னா பாஸ் என்ன போனோம். பாஸ் அண்ணா ஏன் தெரியுமா? அவங்க அண்ணனும் தம்பியும் இல்ல, கிரிக்கெட்ல ஊறி போனவங்க. அவங்க அண்ணனை பத்தி சொல்ற பாண்டி பேருங்க, அருமையான பிளேயருங்க அவரு. அவங்க 2 பேரும் சாரி, அவங்க தம்பி பாண்டி அருமையான கிரிக்கெட். 25 வருஷம் வீட்டுல இருந்து எழுதியே கொடுத்துட்டாங்க. நீங்க கிரவுண்ட்ல இருங்க, தங்கல தோங்க, அங்கே இருந்துங்க எல்லாத்தையும் பாருங்க. நடுவர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது, தகுதியானது, மிகுதியானது, நல்லது, கெட்டது, சரி, தவறு அனைத்தும் பொறுத்துக. 2 மார்க், 5 மார்க், 10 மார்க், 20 மார்க். ஆமாங்க, fill in the blank அதுவும் சேர்த்துங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா? ஜாமெண்ட்ரி, கிராஃப், படம் வரைஞ்சா 10 மார்க், கதை எழுதுனா 5 மார்க். கட்டுரை எல்லாமே இருக்கு. கோடு போட்ட நோட்ல எழுதலாம், கோடு போட நோட்ல எழுதலாம். நீங்க உங்ககிட்ட எதுவுமே எல்லாம் போர்டுல உட்காந்து எழுதுங்க. சொல்லுங்க, டிசிஷன் எடுத்தாச்சா? வேற என்ன வேணும்? அம்பையர் டிசிஷன் ஃபைனல். பாண்டி என்ன சொல்றதுதான் உறுதியானது. அவ்வளவுதான், பால போடுங்க, பேசவே வேணாம். ஆகாஷ் போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க இப்ப பேசுவீங்க, நைட் ஒன்னா சேர்ந்துப்பீங்க, அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பிறந்த நாள் திட்டாத பிரேமே பிறந்த நாள், அவருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. மச்சா தக்காளி தடியா சோத்துக்கு ரெடியா? அவங்க கரெக்டா பாக்குறாங்க. அம்பர் பாருங்க, சிறப்பான அம்பர். என்ன பால்? விக்கேனா நீ பேச ஆரம்பிக்காத, நீ சொல்லிட்டு போ, அடுத்து பாத்துக்கலாம். டிசிஷனை சொல்லிட்டு நில்லுங்க. விஜய் என்னடா 2 ரன்? என்ன இது? என்ன இந்த நோ பாலுக்கு ரன் இல்ல. இந்த பால் டெட் பாலா அறிவிச்சிடலாம். வேணாண்டா விஜய், கம்மனருடா.
பாய் பாய் நோ பால் தான் பாய். வா பாய் பாய். ரன் இல்லையா? ஆனா இதுக்கு ரன் வராது பாய். ரன் வராது பாய். ரன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? இல்ல பாய், ரன் கிடையாது. இல்ல பாய், நோ கால், நோ ஃபுல் டாஸ், நோ. நீங்க சொல்லியாச்சு, திரும்ப ஆரம்பிக்காதீங்க பாய். एक रन ओनली, एक रन ओनली. अच्छा भैया, एक पानी पूरी प्लेट, एक प्लेट पानी पूरी. திரும்பவும் ஒரு பால் தான் அவரு. ஒரு பாலா? ஐவிளாட்டத்துக்கு ஒரு அவுட் தாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஃப்ரீ கிட்லாம் கிடையாது. இது ஃப்ரீ கிட்னு நாங்களும் அனௌன்ஸ் பண்ணல. யார் சொன்னது? நோ பால் பா. ஃப்ரீ ஹிட் இல்லையா? நம்பர்ஸ் அவுட். மட்டும் நீங்க சொல்லுங்க பாய். உள்ள போவாதீங்க, அவுட். வாங்க வாங்க பாய். ஃப்ரீ கிட்னு யார் அனௌன்ஸ் பண்ணல? ஃப்ரீ ஹிட் இல்ல, வாங்க. ஃப்ரீ கிட்னு யார் அனௌன்ஸ் பண்ணல? கேட்டுக்கணும். நல்லா கேட்டுங்க. ஃப்ரீ ஹிட் கிடையாது. மன்சூர் வெளிய வாடா. டேய் வெளிய வாங்க. மன்சூர் இங்க வாயா. ஃப்ரீ கிட்னு வெளிய வாடா. அந்த பால் நோ பால் தான் சொல்லியாச்சு, தவிர ஃப்ரீ கிட் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு விக்கெட் அலுவலாட்டத்துக்கு மறுபடியும் அவுட். அவர் மீண்டும் ஒரே பாலில் வெளியே சென்றுள்ளார். கர்மா இஸ் பூமரங்டா. கர்மா இஸ் பூமரங். பாய் 40 ரன் பாய். பி அப்துல் உங்களுக்காக பாருங்க. அனைத்து நண்பர்களும் பாருங்க. கப்ப பாருங்க. கப்ப பாருங்க. இது வந்து 3rd பிரைஸ். ரன்னர் பால்னு கேக்குறாங்க. 4 பால் முடிஞ்சிருக்கு. அருமை அருமை அருமை. எப்பா வழக்கறிஞர் அவுட். புள்ளிங்க எல்லாம் பாத்துங்க. ஜீர்ண விட்டுற போறீங்க, தெரியாம கொள்ளாம பிளேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க வச்சிருங்கப்பா. எப்படி இருக்கு? வெய். இங்க யாரும் நிக்க கூட. கோப்பேடு ஸ்டெம்பேத்தங்கல கொடுப்பா. பாய் சம்பத் பாய். சம்பத் பாய். பாய் சம்பத் பாய். நவுருடா. டேபிள் பாய். டேபிள் ஃபோன் பண்ணி டேபிள். அந்த டேபிள்ல அந்த டேபிள்ல இருக்கிற கீழ வைடாடே சஞ்சய். அந்த டேபிள் எடுத்துனோடா. அட யாசிர் பாய் பா. இது யாசிர் பாய் ஷாட் பா. பிரியாணி அடிப்பா. இது பிரியாணி சாப்பிட்டு அடிப்பா. பிரியாணி சாப்பிட்டு பிறகு அடிப்பா. பிரியாணி எல்லாம் அடித்தாம்பாங்க. ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42. 42 அடிச்சா வின 41. 42. நோ இருண்ணா, எங்க நான் போறேன்? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ரைட் எழுதுறேன். முடிக்கிற இடத்துல போடு. அங்க அப்பதான் போனா தெரியும். 3 கிலோமீட்டர்ல ஓடி வந்து பந்து வீசக்கூடிய ஒரே நபர் நம்ம முப்பட்ட காட்டு. என்ன 3 கிலோமீட்டர்ல ஓடி வர்றாருப்பா. அவருக்கு சுகரே வராதுப்பா. சுகரே வராது. அடுத்து அவங்க சித்தப்பா பையன் சம்பத் பாய், அவர் 2.25 கிலோமீட்டர்ல வருவாரு. ஆமா, தொண்டை கட்டிக்கிச்சுமா பாசன். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சுமா. பாய் பாய் கோவப்படாத பாய். பாய் நம்ம புள்ள பாய். பாய் நம்ம புள்ள பாய். அவன் பாய் நம்ம புள்ள பாய். பாய் 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 பச்சனை வருவார். பாய் 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 மஜித் பாய். மஜித் பாய் அவனை தொட்டா பச்சனை வருவார். பச்சனை வந்தாலும் கவனிச்சிங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. த்ரோ செக்கிங் கேப்டன் சொன்னால், பேட்ஸ்மேன் சொன்னால் அவர்கள் இந்த போட்டியோட போலிங் போட முடியாது. சிறப்பான அம்பர் பாண்டியன். சிறப்பா பெக்ஸ் தாடி விட்டுறாருப்பா. பாருங்க, ஒரு அழக பாருங்க சார். பஞ்சத்தங்கர பட்டவர கமல்பா. பஞ்சத்தங்கர கமல்பா. ஜம் 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 ஜம். பஞ்சத்தங்கர கமல் மாதிரி அப்படி இருக்காருங்க அவரு. 3 பால் எத்தனை போறாருங்க பாருங்க ஒருத்தர். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி. ஆர்சிபில யாரையும் காணும்பா. ஆர்சிபில ஒரே ஒரு ஆள் அனாதையா இருக்குது. நீ ஒரு ஆள் தான். நான் மட்டும் நம்ம கத்தினுங்கிற ஆர்சிபிக்கு தனியா இருக்கீங்க. எஸ்ஆர்எச் அணியின் தூண் வசந்தகுமார் அருமையான ஆல்ரவுண்டருங்க. அவரு வராரு, சாப்பிடுறாரு, திரும்பி வராரு, வராரு, போறாரு, சாப்பிட்டு வராரு. அவர் வீடு பக்கங்க. அடுத்த மேட்ச் ஆர்சிபி டெல்லிமா. டெல்லியும் ஆர்சிபியும் ஆடணும். ஈசாலா கப் நமது என்ற பிடிவாத பிடிவில் இருக்கிறாங்க. அந்த 2 டீம் ஐபிஎல் கப் ஆச்சுதுலப்பா. ஆர்சிபியும் ஆச்சுதுல, டெல்லியும் ஆச்சுதுலப்பா.
சொல்லி அடிப்பாங்க பழகு இந்த வாட்டி. ஆனா டீசென்ட்டா ஆடும்பா. சென்னை மாரி ஃப்ராட் டீம் இல்லப்பா ஆர்சிபி. அருமையான வார்த்தை. சென்னை ஒரு ஜூதாட்ட டீம் பா. அது 2 வருடத்தை தடை விதித்தால் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற கேப்டன் ஒரு மொக்க கேப்டன் பா. அந்த டொன்னின்றாங்கப்பா. இங்க ஐயோ கேட்க முடியலப்பா. அதை நம்மளால கேட்காதீங்க, காதை மூடிக்குங்க. என்னைக்குமே லாயல் டீம் பா ஆர்சிபி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. விராட் தான்பா கிங் ஆஃப் கிரிக்கெட் பா. காட் ஆஃப் கிரிக்கெட் பா. ஆனா டீசென்ட்டான டீம் பா. பாக்குறங்க T20 உலக கோப்பையில அவர் அடித்த ஸ்கோர் வெறும் 3 ரன்கள். இல்லப்பா 3 ரன்கள். விராட் நாக் அவுட் ஸ்டேஜ்ல தான்பா ஆடுவார் கோலி. நாக் அவுட் ஆடுனா நீங்க 3 மேட்ச் முடிஞ்சு வந்து ஆடுங்க. ஆமாப்பா நாக் அவுட் ஸ்டேஜ்ல பாருப்பா. ஜெய்ஸ்வால் இறக்கி விட்டுலாம் நம்மள ஓப்பனிங். ஜெய்ஸ்வால் மாண்டுப்பா. சோட்டா ஆரம்பிங்க. ஆட்டத்தை ஆரம்பிச்சிருங்க. ஜெய்ஸ்வால் பானிபூரி விக்க போயிட்டாருப்பா. அவரு அதுக்கு போட்ட சுமன் கில்ல இருந்தவரே அனுப்பிச்சு விட்டீங்க. நீங்களே போக மாட்டீங்க. சுமன் கில்லுக்கு மேரேஜ்ப்பா. ஃபேஷியல் பண்ண பேசுங்க. சச்சின் பொண்ணு தானே? இல்ல தவறு. அது ஒரு ஆக்டர். ஆமா லவ் இல்லையே சச்சின். ஆமா சச்சின் பொண்ணு தாங்க சுமன் கில்லுக்கு. சச்சின் பொண்ணுக்கு பார்த்திபாவை பேசியிருக்காங்கப்பா. நேத்து கை நினைச்சிட்டு போயிருக்காங்க. பார்த்திபாக யார்? பரதேசி பார்த்திபாகா? மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சச்சின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் நேத்து தான் சச்சினும் அவன் ஒய்ஃப் அஞ்சலியும் வந்து பார்த்திபா வீட்டுல கை நினைச்சிட்டு போனாங்க. கை நினைச்சாங்களா? அப்படியே அவர் கொஞ்சம் முகத்தை நினைச்சிருந்தா அந்த கலவச்சா இருப்பாரு. அவர் மூஞ்ச பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. விஜய் அடுத்த வாரம் வீட்டுல இருந்து மும்பை போறாங்க. பூ வைக்க போறாங்களா? என்ன பூ? மல்லிப்பூவா? அடுத்த ஒரு 3 வாரம் கழிச்சு என்கேஜ்மெண்ட் மும்பை தாஜ் ஹோட்டல்ல. அடுத்த வாரம் சுரேஷனா எங்கனா சுத்தி நிக்கிற? விஜய் அன்னைக்கு வாட் கல்ல தூக்கி அடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. இருதயம் இல்லாத இருதயம் கல்ல தூக்கி அடிச்சிட்டு போயினே இருக்காரு பாருங்க, நிக்காம கொல்லாம. பாய் போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியா பாய் வேலைய? தொடங்க முன்பே தொடங்கி விட்டார் அவர். பாய் 6 அணியினர் பேட்ஸ்மேன் வாங்க. வினோத்தனா 6 அணி பேட்ஸ்மேன் வாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? சேர் அப்படியே விட்டு போயிட்டா டிப்ளெக்ஸ் மாதிரி சேர மடக்கி அடிக்கணும் ஒண்ணு. வாங்க 6 அணி பேட்ஸ்மேன். பெருமாள் வாங்க. ஆன் தி ஸ்ட்ரைக். பெருமாள் திடீர் நகர் பெருமாள். அவருக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஊதுபத்தி பிரபா அவருக்கு பாருங்க, அவங்க அண்ணன் ஆலோசனை பண்றாங்க. அண்ணனும் பிரபல கிரிக்கெட். அவரு அருமையான பிளேயருங்க. அவர் அந்த காலத்து பிளேயர். அவரும் சச்சின் டெண்டுல்கர் மகாராஷ்டிரால ஒன்னா ஸ்கூல் படிச்சாங்க. 5வது வரைக்கும் ஒன்னா படிச்சாங்க. அதுக்கப்புறம் 6வது போகும்போது கங்குலி கூட சேர்ந்துட்டாரு. அதனால ஆர்குமெண்ட்ல மேட்ச் ஓடிட்டாரு. அவரு திரு ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருங்க. கள்ள ட்ரெயின் ஏறி வந்தாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து தினேஷ் கார்த்திக் கூட பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. ரவிச்சந்திரன் கூட வந்து போலிங் கோச் சேர்த்தாரு. அண்ணா வினோத் உங்களோட பெருமை தான் சொல்லி இருக்கும். பாய் மேட்ச் ஆரம்பிக்கல, அது கூட நீ ஆரம்பிக்காத பாய். மதன் நீ என்னத்தான் இப்படிதான் பண்ணுவியா? மதன் அண்ணா நீங்க தானே மூத்த மகன், நீங்க தான் அதுக்கு சொல்லணும் என்ன விஷயம். மூத்த வீரர்கள் தான் முன்னுரிமை கொடுக்கணும். பேமா அவங்க அப்பா வந்துட்டாரு. அமுச்சு விடுங்க பேமா கூப்பிட்டு. பேமா வேகமா போங்க. விக்கி அவங்க டாடி. சொல்லு மன்சூர். SRH பிளேயர். RR பேட்ஸ்மேன் வாங்க. RR தென்பாண்டி சீமையில விஜய் பாடுறா. தென்பாண்டி சீமையில போரோடு வீதியிலே மாங்கோல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ. மரியே வாழ்க மரியே வாழ்க. 36 பந்துகளில் 42 தான். 6 ரன் எக்ஸ்ட்ரா. 6 ரன். ஆனா அவங்க டீம்ல வேகப்பந்து வீச்சாளர் மன்சூர் அலிகான் அவர் இருக்காருங்க. MP எலெக்ஷன்ல நின்னார். என்னாச்சு மன்சூர் அலிகான்? MPL வந்து எதுவுமே அடிக்காதல்ல அவர் இங்க வந்துட்டார். இல்ல அங்கே MP எலெக்ஷன்ல நின்னாரா மன்சூர் அலிகான்? ஆமா உங்களுக்கு என்ன ஓட்டு வந்தது? சிங்கம் 2 படத்துல போய் இன்ஸ்பெக்டர் பாடுறாரு.
மீண்டும் அணியின் தங்க நாயகன் பிரபா ஸ்ட்ரைக்கில் உள்ளார். சிறு வயதிலிருந்து 3 வயது நாங்கள் இதுவரை நண்பர்களாக பழகியுள்ளனர். எப்பயுமே ஒரு ஓப்பனிங் தாங்க, எப்பயுமே ஒரு ஓப்பனிங் தான். களத்தில் மன்சூர். சூப்பர் பாஸ் பால், இது சூப்பர் பாஸ் போச்சு. கீப்பர் வந்து பிரபல கிரிக்கெட் வீரோட பையன்பா. அவங்க தாத்தாவும் கிரிக்கெட் பிளேயர்ப்பா. அப்படி ஆடுவார்ப்பா அவரு, சூப்பரா ஆடுவார்ப்பா ஏழுமலை தாத்தா. அவரின் மரணம் கொஞ்சம் சிறிது கவலை தரக்கூடியதா இருந்தாலும் அவரை ரொம்ப மிஸ் பண்றோமா இந்த டோர்னமெண்ட்ல எங்க தாத்தாவை. மிஸ் யூ டேட். சூப்பர் பால். ஐயோ ஓடுங்க 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 ஓடு ராஜா ஓடு. ஓடினே இரு உட்டாத ஓடுவார்ப்பா. ஓடு ஓடு ஓடினே இரு. எங்க என்னப்பா 3 ரன்னப்பா? 3 ரன்னா? 4வது ரன்னுக்கு மூலையில தான், மூல கொத்தத்துல அடிக்கலங்க. பால் இங்க எடுத்து போடுங்க சீக்கிரம். நல்லா ஒரு மதனண்ண ஓடு. மதனண்ண நிக்கிறேன் ஓடுங்க. ஓடு ராஜா ஓடு. ஓடுனா வயிறு கம்மியாகும், இல்லைன்னா வயசு தான் அதிகமாகும். அவருக்கு 60 வயசு நினைக்கிறேன். சூப்பரா போடுவான்பா மன்சூர். Great ball, great ball, great ball, great ball. No argument, no argument. Decision is final. No argument. உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் இருந்தால் ரிவ்யூ எடுத்துக்கலாம். ரிவ்யூ உள்ளது. ரிவ்யூல இல்ல, ரிவ்யூ கேட்டு ஓகே ஆச்சுன்னா 5 ரன்கள் குறைக்கப்படும். ஸ்லோயர் ஒண்ணுமா, ஸ்லோயர் பந்து, அகலப்பந்து பைது, அகலப்பந்து. The void. இலவசரன், இலவசரன்ங்க இது. சூப்பர் அம்பர் பா. இலவசரன். பாலாஜி பேரிங், பாலாஜி பேரிங் தனுஷ். நீங்க இந்த டீமுக்கு ஆடுறீங்களா அங்க ஆடுறீங்களா? இங்க வாங்க, இப்படி வாங்க, இங்க வாங்க. வாப்பா வா ராஜா வா, அப்படியே வா, ஓர கையிலே வா, அப்படியே ஒட்டினு வா, அப்படியே வா. ஸ்லோயர் ஒண்ணா சிறப்பா பிரேம். அது சூப்பர் ஃபீல்டர் பா கணேசாங்க, சூப்பர் ஃபீல்டர் பா. நல்ல ஃபீல்டர் பா. என்ன போலதானாலும் இரு, என்னோட ஸ்கில் இதுதான் காட்டுறது பாருங்கப்பா. அதான் பிரேம். அவர் டிரைவர் கிங் பா. பிரேம் அதான் பிரேம். கல்யாணபுர பிரேம் பா. அவரு லெக் அம்பையர் பாண்டி அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் தெரியுது. ஹாப்பி பர்த்டே. ஏன்னா 6 மணிக்கு மேல கொஞ்சம் கவனிச்சு விட்டுருங்க. சூப்பரா போடுவாங்கப்பா இந்த டீம் போலிங். அருமைங்க, அருமையான அடிங்க. அவங்க அசால்ட்டா ஓவர் த்ரோ. நவீன் அண்ணா மறுபடியும் ஓவர் த்ரோமா, மறுபடியும் ஓவர் த்ரோமா. என்னமா கால்ல சக்கரத்தை கட்டிக்கலாங்கம்மா 2 பேரு. அவன் பிரேம சக்கரம் கட்டிக்கிறான். ஆனா என் மச்சான் பிரபா முயல் மந்திரக்கல் வச்சிருக்கிறான். எப்படி ஓடுறான் பாருங்க முயல் மந்திரக்கல். உடம்புக்குள்ள அட்டை வச்சாயிடுச்சு அந்த முயல் மந்திரக்கல். உசு உசுன்னு ஓடுறான் பா அவன். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமே காணம்பா. டெல்சா எங்க தான்பா இருக்க? கீழே போகும்போது சாப்பிட்டுக்கிறான்பா. சொல்லுங்க, இன்னும் எத்தனை பால் இருக்குது? இன்னும் எத்தனை பால் இருக்குது? லாஸ்ட் பால், ஒரு பால் இருக்கு, ஒரு பால். கணேஷ் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டருங்க. பாருங்க ஷூ என்ன இது, ஆனா ஜெர்சிக்கும் லோயருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. Wide or plus or run. Wide or run. No 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 wide இல்ல, ஆனா ரிவர்ஸ் திரும்பிட்டார். நோ பால். லெக் அம்பர் நோ பால் கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே. நோ பால் பிளஸ் ஒரு ரன். மொத்தம் 2 ரன்னுங்க. பால் கவுண்ட் கார்டு போடுங்க போடுங்க. ஐட் நோ பால். அம்பர் டிசிஷன் ஃபைனல். அம்பர் டிசிஷன் ஃபைனல். ஆகாஷ், ஆகாஷ் அம்பர் டிசிஷன் ஃபைனல்.
அவர் சொல்றீங்க அவர் கூட்டாரு சொல்லக்கூடாது கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்த உங்களுக்கு சொல்லும் போது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க கூட சொல்லுவாரு இந்த ஓவர் முடிச்சிட்டு கல்ல கமாண்டரி பண்றவங்க மேல கல்ல அடிக்க கூடாது கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதுக்கு கேஸ் உங்க மேல கிட்ட உங்க கேஸ் உங்க மேலே கொடுப்போம் பிச்சைக்கார பேமா வராரு சூப்பர் பால் ஆர்சிபி கேப்டன் டிராஸுக்கு வரவும் டாஸ் போட ஆர்சிபி கேப்டன் அவருக்கு ஏன் பிச்சைக்கார பேமான் படம் வந்தது ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12 அவருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா விஜய் ஆண்டனிக்கு உடம்பு சரியில்லாத படம் ஷூட்டிங் டைம்ல இவரு தாப்பா நடிச்சாரு விஜய் ஆண்டனிக்கு பதில் அதனால தான் அவர் பிச்சைக்கார பேமா அவர் பாருங்க அவர் முகத்தை பாருங்க சார் அவர் அழகா பாருங்க சார் எங்க அவரு பிச்சைக்கார பேமா எப்படி இருக்கான் பாருங்க மெரினா படத்துல வருவாரு அந்த பிச்சைக்கார ஸ்டைல இருக்கா பண்ணாரு அப்புறம் நான் என்னடா பண்ணேன் நான் எதுவுமே பண்ண நீ வாடா கிரவுண்டுக்கு வா மெட்ராஸ் பட ஜானிங்க அவரு என்ன புள்ள கொக்கில போட்டு ஈத்துருவேன் என்னப்பா அவரும் அவர் தாங்க எல்லாத்துக்கும் அவர் தாங்க கொடுத்தாரு கதாபாத்திரம் எல்லாமே அவர் தான் பண்ணது ஆர்சிபி கேப்டன் பிரேமண்ணா எங்க இருந்தாலும் கிரவுண்டுக்கு வர்றவும் என் மச்சா தக்காளி சிறப்பான மெம்பர் 6 நாள் 6 வீட்டுல சாப்பிடுவாரு 7 நாள் அவர் வீட்டுல சாப்பிட மாட்டாரு வெளியே எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சுத்தின்னு இருப்பாரு அவர் உடம்பு பாருங்க சார் தக்காளி பட்டின பிச்சுன்னு வந்துச்சுங்க சார் இங்க பாருங்க சார் அறுக்கல சார் அறுந்துட்டு இருக்கோம் எங்கம்மா அந்த தக்காளி எங்கப்பா பாய் களத்தில் பாய் வேசார்படி எக்ஸ்பிரஸ் 2.5 கிலோமீட்டர்ல இருந்து வர்றாருங்க 2.5 கிலோமீட்டர்ல இருந்து வர்றாரு அவர் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது ஏன்பா அவ்வளவு ஓடியது போற 2.5 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் காட்டின வருவாரு உம்ரான் மாலிக் மாது உம்ரான் மாலிக் அவ்வளவு வேகம் இருக்கு அவர்கிட்ட நிஜமான விஜய் வேகத்தோட அவருக்கு விவேகம் ஒண்ணு இருக்கு தெரியுமா அவர் பாருங்களா விவேகப்பட அஜித் மாரி இல்ல ஒரு சைடுல விவேகம் சீனி சீனி உன்னை டிராஸ் போட சொன்னாங்க டீம் நிர்வாகம் வந்து டிராஸ் போடுப்பா உன்னை தம்பா போட சொன்னாங்க உன்னை தான் சீனி நீ தம்பா சீனி தான் இப்போதைக்கு தலைமை எடுக்கிற டெல்லி அணியா பெங்களூர் அது இல்ல ரெண்டுமே ஒரே ரெண்டுமே தோத்துனாங்க அதனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஓகேடா ஓகேடா ஜெயிச்சுன்னா ஞாபகம் வரும் இப்ப பேர் பஞ்சாப் பேர்ல ஃபர்ஸ்ட்ல தெரியும் பாய் களத்தில் பாய் 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 சிறப்பான அடி ஓடிடுவாங்க நான் சொன்னேனே முயல் மன்றங்களை வச்சிருக்கிறாரு அவரு முயல் மன்றங்கள் எப்படி வேலை செய்து பாருங்க ஊசி நூல் 10 ரூபாய் ஊதுபத்தி வாசனை திரவியம் சூப்பரா இன்னுகிறாருப்பா பிரேமண்ணா காய் நேத்துல இருந்து நல்லா இன்னுகிறாருப்பா அடுத்த மேட்ச் பெங்களூர் ஆர்சிபி பாசனா டிராஸ் போட வாங்க பாசனா அருமையான பந்துங்க அருமையான பந்து வந்து செல்லக்குட்டி ஆகாஷ் அருமையான பந்து பாய் அவர் ஸ்பெல்ல காட்டினே இருக்காரு சம்பத் பாய் பேட்டிங்ல பண்ணதே இப்ப பவுலிங் பண்றாரு யார் வின்னு டெல்லி வின்னு சூஸ் த பேட்டிங் அடுத்த போட்டி டெல்லி பெங்களூர் டெல்லி பேட்டிங் வின்னிங் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்குங்க டெல்லி பேட்டிங் பேட்டிங் டெல்லி பேட்டிங் விஜய் விஜய் சொல்லுங்க பார்த்திபன் சொல்றாங்க அந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டருங்க விஜய் பார்த்திவ் பேமாக்கு எப்படி அந்த பேர் வந்தது பிச்சைக்காரன் பேமா நீங்க நான் பேரு சொல்லி விட்டுருங்க அவரை பாருங்க நீங்க பாருங்களா
அவரை பாத்தீங்கன்னா நீங்களே 5-10 கையில இதை கொடுத்து போயிட்டு. எத்தனை பாலுக்குதா? 2 பாலுக்குது. 2 பால். தம்பி பிரபா அவங்க அண்ணன் அப்படியே பாருப்பாங்க. அண்ணன் செலிப்ரேஷன் பார்ப்பாங்க. அண்ணன் வினோத்தண்ண அப்ப அவங்க செலிப்ரேஷன் பாரு. அண்ணன் கேரம் போர்டு பிளேயர், தம்பி கிரிக்கெட் பிளேயர், எல்லாமே பண்ணுவாரு. பிரபாவால மட்டும்தான் அது முடியும். இது பிரபா, இது தாண்டா பிரபா. ஒரு சொல்லுங்க, ஒரு பணத்தை அரைச்சி அதில் குத்து எடுப்பாங்களா? எடுத்திருக்காங்க. இதுதான் காரணம். அருமையான பேட்டிங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. இந்த போட்டியில வின் பண்றவங்க குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபைட் ஆகிற டீம் இதுவா தான் இருக்கும். இந்த மேட்ச் வின் பண்றவங்க. பவர் பிளே. நாலாவது ஓவரா? சாரி பாய்ஸ். இந்த ஓவர் நன்றி ஒரு சொல்றதுக்காக நம்ம நெஞ்சமீன் மஞ்சிர மீன், கெலுங்கா மீன், கெல்தி மீன். 23. பவர் பிளே. வாழைப்பழம் கில்லாண்டி. சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில இருந்து நம்ம போட்டியை காணதுக்காக தனி விமானத்துல தனியால அண்ணாஜியா வந்திருக்க ஆல்பி மோர்கள். சரிங்களா? யான் வந்தா தெரியல. இங்கதான் உட்கார்ந்துருக்க. ஸ்கோர் 23. அது வரைக்கும் கேட்கவே நாங்க ஒரு மைக் கட்டணுமா? கடைசியில என்ன ஆச்சு? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்க. உண்டி பாருங்க. உண்டி கிசா டர்னு. பவர் பிளே. ரெண்டு பேர் வெளியே இருக்கணும்மா. 2 பேர் தான் வெளியே இருக்கணும். 2 members only. 2 members. யார் தான் இருப்பான்னு தெரியலமா. அந்த 2 பேர் சூஸ் பண்ணதால தான் பவர் பிளே சூஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்ப மாத்திரம் அவங்க பவர் பிளே வேணா. பாய் அது காலையிலே பேசியாச்சு. வண்டி வருதுமா? எல்லாம் வண்டி எடுங்க. கேட் அடங்குது. போங்க கமிட்டி வண்டி எடுங்க. போங்க பையா. பிளேஸ் அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அங்க இருக்கிற பெங்களூர் போங்க. அப்படியே போங்க. மும்பை நேசனா 3 பேர் இருக்குல்ல. போங்க. சாருக்கு கொஞ்சம் வண்டி இருக்கு. அப்படியே நவுத்துனா வண்டியா வந்து ஏது உட்காருங்களா? அப்படியே உட்காருங்க. சூப்பர். வாங்க. பெங்களூர் டீம் சொல்றது லாயல் டீம் பா. பெங்களூர் தான் என்னைக்குமே பெங்களூர் லாயல் டீம். சிஎஸ்கே மாரி 16 வருஷம் முடிஞ்சு 17 வந்துச்சு. கப்பே வேண்டாம் எங்களுக்கு. கப்பு வேண்டாப்பா. தோனி மாதிரி மொக்க டீம் இல்ல நாங்க. ஏன் நல்லா தான் இருக்கு. கிரவுண்ட்ல இருக்குங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வந்து மத்தவங்களை பார்க்காதீங்க. இந்த கிரவுண்ட் இங்க இருக்கிற சந்தோஷம் மட்டும் போதும். அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தா போயிட்டு வெளியே இருந்து பார்த்தா மேட்ச் தெரியாது. அவங்க உள்ள வந்து பார்க்க சொல்லுங்க. கமெண்ட்ரியில் மாற்றம். ஒரு சிறிய மாற்றம். இப்பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் யாசிர் பாய் கமெண்ட்ரி பண்ணுங்க. யாசிர் பாய் கன்சல்ட் இங்க வந்து பண்ணுங்க. என்னதான் பிரச்சனை தயவு செய்து சொல்றேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா 5 சங்கிலி வாங்கப்படும். அதுல 2 சங்கிலில பாய் ஒரு சைடு இருப்பாங்க, லோகேஷ் இன்னொரு சைடு. 3ஆவது சங்கிலி பிரேம கட்டலாமான்னு பூட்டோட வெயிட் பண்ணுவாங்க. பாய் உன் மேட்ச் தான் பாய் லேட் ஆகுது. லேட்டே ஆகுது. அவ்வளவுதான். உண்மையாலுமே ராயல் டீம் பெங்களூர் தாங்க இந்த கிரவுண்ட்ல இன்னைக்கு மேட்ச்ல. பாய் கண்டினியூ ஓவர் போடக்கூடாது பாய். நாட் ஆர்குமெண்ட். என்ன கேக்குறாரு அவரு? கண்டினியூவா ஓவர் போடணுமா? ஆமா. அதுக்கு நீங்க என்ன பண்ணனா நீங்க போய் சவுத்ல அடிச்சு போட்டுருங்க. கண்டினியூவா 2 hours கேக்குறாரு அவரு. அதான் 2 hours கூட தரோம். ஒண்ணு இல்ல, ஆப்போசிட் டீம் ஒத்துக்குனா போடலாம். பாய் உன்னால தான் பாய் லேட் ஆகுது. ஏன் பாய்?
டேய் கணேசா ஓடுறா போன்ல எனக்கு. அவர் சாப்பிட்டார். அவர் சாப்பிட்டு போடுறா நீ போடுறா. இன்ஜுரி இருந்தா ரெஸ்ட் எடுக்கணும்ல. இந்த ஒரு மேட்ச் பெங்களூர் மேட்ச் மட்டும் ரெஸ்ட் எடுக்கணும்ல விஜயண்ணா. நீங்க ஏன் வரீங்க? இன்ஜுரி இருந்தா ரெஸ்ட் எடுங்க, இன்ஜினியர் இருந்தா அங்க போய் பெயிண்ட் அடிங்க. சூப்பர் சூப்பர். பாலாஜினா ஒண்ணுத்துக்கும் உதவலடா. டேய் ஒண்ணுத்துக்கும் தாவலாது எடுத்தாங்க. 200 ரூபாய். இந்த பாஸ் இவ்வளவு யோசிக்கிறாரு இப்படி ஒரு ஆடணும் சொல்லிட்டு. ஆனா ஒரு பிளேஸ் எடுக்க தெரியல பேர். எதுக்கு இது 200 ரூபாய் வேஸ்ட்ரா? எதுக்கு 200 ரூபாய் சொல்லுங்க? 10 நாள் பிரிஞ்சு காலையில சாப்பிடலாம் 20 ரூபாய். சூப்பர்ரா சூப்பர்ரா விஜய். 10 நாள் பிரிஞ்சு சாப்பிடலாம் 20 ரூபாய் கணக்குல வச்சு. 6 நாள் முட்டை வச்சு சாப்பிடலாம். 6 நாள் முட்டை வச்சு சாப்பிடலாம். 6 நாள் கணக்குனா முட்டை வச்சு சாப்பிடலாம். இன்னொரு முட்டை வேணா 4 நாள் வச்சு சாப்பிடலாம். சூப்பர்ரா விஜய். விஜய் விஜய் சொல்லுங்க. அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டா 1 மாசம் சாப்பிடலாம். 1 மாசம் சாப்பிடலாம். அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா நீங்க பாலாஜிக்கு செலவு பண்ண 200 ரூபாய் நீங்க அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டா 1 மாசம் சாப்பிடலாம். விஜய் சத்தியமா சாலிடா சாப்பிடலாம். விஜய் சாலிடா சாப்பிடலாம். சாம்பார் சாதத்தோட எக்ஸ்ட்ரா குழம்பு ஊத்திக்கலாம். அம்மா ஹோட்டல் சிறப்பு. விஜய் 3 வேளையும் சாப்பிடலாம். விஜய் 3 வேளை இல்லங்க, 3 வேளை சாப்பிடலாம். சப்பாத்தி காலையில இட்லி பொங்கல் சாப்பிடலாம். மதியானம் புளியோதரை சாம்பார் சாப்பிடலாம். நைட்டு சப்பாத்தி குருமா வறுத்த கறியை சாப்பிடலாம். விஜய் 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 யாசிர் பாய் அவங்க மாமா கையில வறுத்த கறி சாப்பிடலாம். என்னத்துக்கு பாலாஜி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அம்பர் சொன்னா கேட்டுக்கோங்க. பஞ்சாப் சும்மா டைட்ல பண்றீங்க. போலாம் இரு கொஞ்ச நேரம் நல்லா முக்கியம். கோகுல்லே நாங்கள் பேசும் அனைத்தும் கற்பனையே. அதனை மனதில் கொண்டு வெறிச்செயலும் ஈடுபடாதீர்கள். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லு பாண்டியனா சொல்லு பாண்டியனா சொல்லு பாண்டியனா. பவர் பிளே இல்ல. பவர் பிளே இல்ல. ஒய் ரீசன் பேட்ஸ்மேன் அவங்க சொல்றாங்களா? பவர் பிளே இல்லையா? ஓகே 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 ஓகே. பாய் 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 உன் மேட்ச் ஏன் பாய் லேட் ஆகுது? இங்க வந்து காரணத்தை சொல்லு பாய். தீனா தீனா நீங்க பவர் பிளே இல்லையாப்பா. அம்பர் டிசிஷன் ஃபைனல். அடுத்த பிளேயர் மன்சோர் மன்சோர் மன்சோர். அருமையான பந்து. ஆட்டோ ட்ரேடர் லவ் அழகாக வரவேற்கிறது. எல்லாத்துக்குமே 2 மேட்ச் ஆடியாச்சுப்பா. இது 3வது. பின்னாடி கமிட்டி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க. உங்க பேரை சொல்லி கூப்பிட சொல்றாங்க. இங்க வாங்க பாருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி. கை கட்டாதீங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க மேட்ச. சூப்பர் ஷாட்மா கணேசா மாதிரி. கணேசன் சொன்ன போலே அம்பர் டிசிஷன். ஆகாஷ் ஒரு சாதனை பண்ணி உள்ளார். இது வரைக்கும் ஒரு வாழ்க்கையில ரன் அவுட் பண்ணது இல்ல. இதுதான் முதல் முறை. சாதனைக்கு சொந்தக்காரர் ஆகாஷ். நம்ப முடியாத உண்மை. சூப்பரா ஆடுவாம்பா கணேசா. ஃபீல்டிங் பேட்டிங் ஆட்டோ லவ் இங்க வருவீங்களாங்க? ஸ்டேஜ் அண்ணா வருவீங்களா? உங்களை பார்க்க நிறைய பேர் காத்து நிக்கிறாங்க. வாங்க இங்க வாங்க. யாரா அங்க பாருங்க. அவர் இன்ஜின் எடுப்பாரா வண்டியில இருந்து அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க. விஜய் வாங்க வாங்க. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நானும் இந்த மேட்சோட முடிச்சிடலாம். லாஸ்ட் முடிச்சிடலாம் போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த மேட்ச் முடிச்சுக்கணும். சந்தோஷ் ரொம்ப நேரமா வெயிட் பண்றானே மைக். வினோத் அண்ணா ஸ்ட்ரைக்ல வினோத் அண்ணா. விஜய் சந்தோஷ் மைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். மைக்கு சந்தோஷ். சூப்பர் டே சூப்பர். ஏய் க்ளீன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் டா. இது க்ளீன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் டா. போயினன்டார் பாரு. ராஜஸ்தான் சூப்பர் டீம் பா. தெரிஞ்சுக்கங்க. எல்லா யங் பிளேயரும் பாத்துக்கோங்க. டிப் கேட்ச்ங்க. அதுதாங்க நல்ல அம்பர் கொடுக்காம கில்கிஸ் மாதிரி போறாருங்க அவரு.
இது இது இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்படிதான் இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடலிஸ்ட். இது பாலாஜன் தான் போயிருப்பாரா? இதுதான் என் கேள்வி. சாதிப்பாரு பாலாஜன், ஆனா அவங்க பையன் சூப்பரா கீப்பர் நிக்கிறான். அவர் பண்ண சாதனை அது. அது பெரிய ஒரு ரன் அவுட். அது அப்படி ஒரு ரன் அவுட். மக்களுக்கான கேள்வி, பாலாஜன் இருந்தா போயிருப்பாரா மாட்டாரா? அங்க பாலாஜி இருந்தாலும் போக மாட்டாரு, சம்பத் பாய் இருந்தாலும் போக மாட்டாரு, ஓகே லோகேஷ் இருந்தாலும் போக மாட்டாரு. சில பேர்ல இருக்காங்க அவங்க எல்லாம் போக மாட்டாங்க, காலில் ஆணி வச்சு நின்றுவாங்க. பேமாலாம் வந்து பிக்சருக்கு தான் போவான், அதெல்லாம் அதுக்கு தான் பேமா. பார்த்திபா 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 நல்ல பையங்க. ஒத்த செருப்பு பார்த்திபா, ஒத்த செருப்பு பார்த்திபா, திட்டு செருப்பு பார்த்திபா, திட்டிப்பு பார்த்திபா. பேட்ஸ்மேன் தனசேகரன் சிறந்த ஆல்ரவுண்டர் அவரு. அவரும் திடீர் நகர் பிளேயர். திடீர் நகர் எப்படிப்பா பேர் வந்துச்சு? விஜய் விஜய் திடீர் நகர் எப்படி பேர் வந்தது? ஷாட்மா ஷாட்மா முதல் பாலாடி முதல் பாலாடி போ அப்படின்ட்டு. விஜய்மா விஜய்மா சொல்லுங்கம்மா, திடீர் நகர் எப்படிமா பேர் வந்தது? திடீர் நகர் வந்ததுக்கு ஒரு காரணம். திடீர் நகர் எப்படிமா வந்தது? டென்ஷன் ஆகிறப்பா. திடீர் நகர் எப்படி வந்ததுன்னா, கொடிமா, அதெல்லாம் புட்டு புட்டவே மாட்டாமா அவன். கொடி சிறந்த கொடி, கொடி பறக்குதா? கொடி பறக்குமா? எப்படி பறந்து பாருங்க கொடி. திடீர் நகர் எப்படி பேர் வந்தது? திடீர் நகர் வந்தது காரணம், நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா சொன்ன கதை தான் அது உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க. என் நண்பர் பெருமாள் ஒருத்தர் வந்து அப்ப குழந்தை வயிற்றுல இருக்காரு. அவர் மாச வழியா அவங்க அம்மா பிரசவ வழியில துடிக்கும் போது அந்த வழியா போகும்போது வண்டி வந்து நின்றுச்சு. நின்னு அதுக்குள்ள போய் பிரசவம் பார்த்தான். பிரசவம் பார்க்கும்போது பிறந்துட்டான் அவன். அதனால திடீர்னு பிறந்ததால அந்த இடம் பேர் திடீர் நகர். ஓ அப்படியே. அப்ப பெருமாள் நகர் எது கேஸ்? அதுக்காக தான் இப்ப நாங்க கேஸ் கொடுத்தோம். ஏன்னா அவன் பிறந்ததால தான் அந்த திடீர் நகர். இப்ப அதை மாத்ததுக்காக தான் நாங்க வந்து ஸ்டாலின் மனு கொடுத்துருக்கோம். அவர் எடுக்கலாம், அடுத்து நாங்க டெல்லிக்கு தான் போவோம், மோடியிடம் உரையாடுவோம். முற்றுகை போராட்டம் தான், டெல்லியை நோக்கி முற்றுகை போராட்டம். இங்க வந்து நடைப்பயணம் தான். உண்டிய தட்டி எழுப்புங்கப்பா, உண்டிய எழுப்புங்கப்பா. அங்க பாருப்பா உண்டி கேமரா மேல காலை வச்சு தூங்குறாரு. உண்டி கேமரால இருந்து காலறா உண்டி. அளவு எடுக்கணும், இருக்கிற அளவு மேல கல்லு வேணா வைங்க. கோலமாவு கோலமாவு கூக்கலாம் போங்க, கோலமாவு போட்டு வாங்க. ஏய் கேமரா ஷேக் ஆகுது. டேய் பாசனா ஏற்காட்டு மூஞ்சி பாசனா மச்சான் தக்காளி கால் எடுன்னு சொன்னா ஷேக் ஆகுதுனா கேமரா. நான் மச்சான் மூஞ்சி போடாது. என்னடா மூஞ்சி? அது ஹவுசிங் போர்டு வீல ஒட்டி போடாங்க. கடைசியா புள்ளி புள்ளியா இருக்கும். அப்படி இருக்குடா மூஞ்சி. என்னடா மூஞ்சி இது? தக்காளி கொஞ்சம் பழசாயிடுச்சு. பழைய தக்காளி, அழிவு பண்ண தக்காளி, ஆனா பெரிய தக்காளி. அதுக்கு படா தக்காளி, படா படா. முடி இல்லை என்றால் எருவ மாட்டேங்க, நல்ல முடி வளரும். ஆன்லைனில் ஆர்டர் உண்டு. திடீர் நகருக்கு பேர் மாற்றம் எப்போது? திடீர் நகருக்கு கண்டிப்பாக பேர் மாற்றம் நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டியதான் மெம்பர் அனைவரும் டெல்லியை நோக்கி போராட்டத்தில் கலந்துப்போம். கடும் போராட்டம். கடும் போராட்டத்தில் நீங்க அனைவரும் அதுக்காக ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது பாய் பாய். இது பாயும் புலி, இது ஆடாத புலி, இது அசராத புலி, இது குழம்பு புலி. நம்ம போட்டி எங்க இருந்து ரசிக்கிறாங்க பாருங்க. டேங்க் மேல பாருங்க, அங்க பாரு அந்த ரெண்டு வாண்டுகள். கேமராமேன் கூப்பிட்டு ரெண்டு காதுலயே வைங்க அவங்கள.
ஸ்கோர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 26 எங்க இருக்கீங்க? சாரிங்க ஐயா, சாரி. அங்க பாருங்க, பசங்க கீழே ஒன்று போய் சொல்லிட்டு இறக்க சொன்னேன். ஹலோ, நீங்க என்ன போனீங்கன்னா வரும்போது வாங்கிட்டு வாங்க. பாசம்பா வினோத் எனக்கு என் மேல ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டாருப்பா. சந்தோஷமா இருக்கு. இருதயண்ணா அங்க டீ இருக்கா? இருதயண்ணா டீ இருக்கா? கோவிந்தண்ணா டீ இருந்தா கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. கோவிந்தண்ணா 18 பால்ல 16 அடிச்சா வெற்றி. 18 பால்ல 16. இந்த ஓவர் பவர் பிளே. இந்த ஓவர் பவர் பிளேங்க. பவரா அடிங்க, பல்லாவர வரைக்கும் அடிங்க. எடுத்துக்கிற போய் நாங்க பால. இந்த ஓவர் பவர் பிளே. டெல்லியோட டிசிஷனை சொல்லுங்க. டெல்லி பாஸ் என்ன? அந்த அணியின் கேப்டன் பாஸ், நீங்க சொல்லுங்க. பேட்டிங்கா போலிங்கா? 2 பேர் 2 நிமிஷம் வேணுமா? மேகி சாப்பிட போறேன். ஷாட் போச்சு. 6 அசாத்தியமான 6ங்க. அவங்க 2 பேருமே திடீர் நகர். ஆனா இப்ப அது பெருமாள் நகர்னு பேர் மாற போகுதுமா. பாராளுமன்றத்தை நோக்கி போராட்டம் நடத்த போறோமா? கண்டிப்பாங்க. அனைத்து பேரும் எல்லாரும் பேரணியா போறோம். மொத்தமா போறோம். 600 பேர் போற பேரணி கூட்டமா. நம்ம அந்த தெரு பேரை மாத்தணும். 2 பேரும் திடீர் நகர்மா எப்படி போடுவார்னு அவருக்கு தெரியுமா? அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒன்னா விளையாடுறவங்க, அவங்க ஒரே டீம் விளையாடுறவங்கப்பா. எப்படி போடுவார்னு தெரியும்பா அவருக்கு. இரு சிங்கங்கள் எதிரி மோதி கொண்ட தருணம் இது. நல்லா ஆடுறாருப்பா இந்த பேட்ஸ்மேனு. 3 மேட்ச்லயும் பெர்ஃபார்மன்ஸ் அவர் அப்படி கொடுத்துருக்காருங்க. சூப்பர் பால்ப்பா. கம்பேக். இதுதான் கம்பேக். எப்படி பாருங்க, ஒரு பால் 6 கொடுத்தா அடுத்த பால் இன்னும் 3 பால் டாட்டு போட்டாதான் கம்பேக். அப்படி இல்லை. இது கம்பேக் தான்பா. இது நல்லா போடுறாருப்பா. மண்ணு ஓவர் கம்ப்ளீட்டடா நீ மண்ணு. சரிடா அதான் கீப்பர் வந்துட்டேன். டெல்லி வந்து பேட்டிங்காம்மா, போலிங்காம்மா. டெல்லி போலிங்கா. எடுக்கணும். உள்ள வந்து கூட எடுத்துன்னு போங்க. அங்க வந்தா அங்க விழுந்தா 2மா. 2 இருங்க பார்த்து சொல்றேன். நாங்க பால் இதுல விழுந்தா 2, வெளியே விழுந்தா 4. நாங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. இருங்க அவசரப்படாதீங்க. பார்க்கட்டும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றோம். சம்பத் பாய், நீங்க யாரு பாத்தீங்களோ அவங்க பேசுங்க. பேரோ விஜயனோ மஜித் பாய் பேசுங்க. G2 பாண்டியனா பட்டாள போலீஸ் ஸ்டேஷன். பாண்டியனா G2 வந்து பட்டாள இல்ல மாமா, வேப்பேரி இல்ல, பெரியமேடு நேரு ஸ்டேடியம் தாண்டி வரோம் மாமா. வாட் இஸ் த ரன்? G2. பிரேமண்ணா அட்ஜஸ்ட் பண்ண. பிரேமண்ணா ஆர்கியூமெண்ட் பண்ணாத. பிரேமண்ணா இந்த ஓவர் கடைசி பந்து. மரம் தட்டுச்சுண்ணா. மரத்தட்டு, பிளாஸ்டிக் தட்டு, அலுமினிய தட்டு, பித்தளை தட்டு. ஒரு நாள் நீ முதல்ல இருந்துப்பார். அப்பதான் தெரியும் அந்த கஷ்டம். பந்து சார்ந்துள்ளார். கிரவுண்ட்ல ஓரமா உக்காருங்க. எல்லாம் ஓரமா உக்காருங்க. யாருங்க இது?
ஷாட்டுமா விடவே மாட்டாருமா அவர் யார் தெரியல. தேனாம்பேட்டை பாய் அவர் தான். தேனாம்பேட்டை பாயா? பல்லாவர பாய்டா அவரு. தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் பேக் சைடுல இருக்கிறாருமா அவரு. அடுத்து இறங்க உள்ளார் ஆனந்த். அதிரடி ஆனந்துங்க. அதிரடி ஆனந்த். மினி விராட் பாருங்க அவரு 12 பால்ல 8 அடிக்கணுங்க. ஸ்கோர் 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 வந்து 34 34 34 34 34 34 34 அடித்தால் கப்பு வேற லெவல்ல இருக்குதுங்க. கப்பு பாருங்க, ஆசையை தூண்டுது பாருங்க. நம்ம லவர் கைஸ் 2 லட்சம் ரூபாய் ஜெயிக்க கப்பு எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. 2 லட்சம் ரூபாய் வின் பண்ணும்போது ஜோனல்ல வின் பண்ண கப்புங்க அது. வசந்தகுமார் தாத்தா எழுத்த சந்தேகமா இருக்கு பாச நம்மள அதுதான் எடுத்துன்னு வந்துட்டாரான்னு. அந்த கப்பு எப்படி இருக்கு தாத்தா? கப்பு அளவு பார்த்து சொல்லுங்க. சந்தேகமா இருக்கு பாச நம்மள லைட்டா. கப்பு எப்படி இருக்கு? அங்க பாக்காதீங்க, நான் இங்க தான் இருக்க. தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க மேட்ச் முடியதுக்குள்ள. பாசன்னா அந்த கப்பு தானே அது. கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன நான் யாருன்னு? நான் தான் நாயகன். நவீன் போலிங்கில் நவீன். சிறப்பான ஷாட்டுமா, அது சிறப்பான ஷாட்டுமா. குட் ஃபீல்டிங் ப்ரோ, குட் ஃபீல்டிங். இந்த மேட்சுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றாருங்க பிரேமன். நல்ல போலிங். 6 நல்லா போடுறாரு. அந்த 2 ரன் எடுக்கிறதுமே 6 பாருங்க. அந்த அணியில ஒரு பெரிய பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க இந்த 6 டீம். பெருமாள் எப்படி கண்டுபிடிச்சாரு பாருங்க. அது இன்னொரு பெரிய பிளேயர் இருக்காரு. ஒரு லெவல்ஸ்லயே போல இந்த ஆட்டம் ஏன்னு தெரியல. கேப் ரேட்டு பேச போறான் தெரியுமா? அவரு தான் அது. நோ பால். மதன் அண்ணா இருங்க. மதன் அண்ணா இருங்க. பிரேம் இருங்க. அவங்க பேசட்டும். பேட்ஸ்மேன் டோர்னமெண்ட் ஃபுல்லா போடக்கூடாதுப்பா அவருக்கு இதோட இறுதி முடிஞ்சு. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் போலிங் பண்ண ஒரு 300 ரூபாய் மேட்ச்ல பை. அது பெஸ்ட் ஆஃப் 3ல போடுங்க. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும். அவரு கொஞ்ச நேரத்துல சாப்பாடு கொடுத்தாங்க ஆனந்துக்கு. அருமையான சாப்பாடுங்க. அவரது தந்தை புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரர் இருப்பா. இந்த கோல் அவங்க தந்தையில இருந்து தாத்தா வரைக்கும் பிளேயர் இருப்பா. அவங்க தந்தை பாலாஜி டெல்லி, இவரு பஞ்சாப். 2 பேருமே வடகான்ஸ்பா. மேல் மாநிலத்துக்கு ஆடுறாங்கப்பா. 2 பேருமே மேல் மாநிலத்துக்கு ஏறி வந்திருக்காங்க. 2 பேரும் கள்ள ட்ரெயின் ஏறி இங்க வந்திருக்காங்க. ட்ரெயின் சிறப்பான பால் மாதிரி. சிறப்பான ஃபீல்டர் கிட்ட அடிச்சாங்கம்மா. அம்பர் டிசிஷன் ஃபைனல். என்ன ஆச்சு? இப்பொழுது இவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன கதை? பால் கணக்குல இல்ல. ஃபீல்டிங் செட்டிங் பண்றாபல. வெற்றி பெருமணி முதல் குவாலிஃபைட் ஆகும். தக்க வைக்கும். ஆர்ஆரா பஞ்சாபா என்று விரைவில் தெரியும். சிறப்பான பந்துமா, அகல பந்துமா, நல்லா போடுமா. இலவசம் எல்லாமே இலவசம். பாருங்க ரீச் வெளியே போட்டான் மனுஷன் தான் அங்க பாருங்க. இல்ல கணேசா இல்ல ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. போடல. அவர் எப்படி போட்டாலும் சரி ஆஃப் நெட்ல ஃபீல்டர் ஓட ரெடியா இருக்காங்க. அவன் வந்து அந்த பாக்ஸுக்கு வெளியே இருந்து தான் போட்டான். இந்த போட்டி வந்து போட்டி மட்டும் 3 மணி நேரம் நடக்குது. பாய் வந்தாலே 1 மணி நேரம் சாலிடா போலிங் சொல்றேன். அடுத்த வாட்டி நடக்குமோ 5 சங்கிலி இருக்கு.
5 சங்கில 5 பேர் கட்டி போட்டோம்னா மேட்ச் 2 நாள்ல முடிச்சுட்டு ஈஸியா போயிடலாம். 2 மணி நேரத்துல கூட முடிக்கலாம். ஆமா, இவங்க 5 பேர் இல்லனா. மன்சூர் போடா, கீப்பருக்கு போடா, அச்சு மூஞ்சி குஞ்சல வச்சிருவேன். கீப்பருக்கு போடா போடா டேய் போடா. கூல் கேப்டன் ஆகாஷ், ஆகாஷ் கூல் கேப்டன். ஓகே, அம்பையர் டிசிஷன் ஃபைனல். ஏன் போன் தானே காயில நீங்க ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க அம்பையர், நீங்க அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாதீங்க. அம்பையர் டிசிஷன் ஃபைனல். கூல் பாய் கூல் பாய் பாய். இந்த வேர்ல்ட் இப்படி நடந்தே கிடையாது. பாய் விட்டு போறாருன்னா அப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுங்க. அப்ப உண்மை இது பாய் உண்மை. ஸ்கோரா ஸ்கோர் எதுக்கு? ஒயிட் பிளஸ் 1 இது 2 ரன். இது விக்கெட்டா 2 ரன் தானே? ஆமா. எத்தனை அப்போ? 38ங்க. 38 ரன்னுங்க. 38. எத்தனை வாடி கேட்டாலும் அதே 38 தான். சுந்தர் வாட்டர் பாய் சுந்தர். சுந்தரி மாப்பு காட்டாதடா. மாப்பு அவர் அடுத்த மேட்ச் ஓப்பனிங் எடுப்பான்னு சான்ஸ் கேட்கிறாரு அவரு. வாய்ப்பே கிடையாது. 2 மேட்சோட அழிஞ்சு போயிட்டே நீ. ஊருக்கே கிளம்பிடு நீ. ராஜஸ்தானுக்கே போயிடு. ஒட்டகை நடந்தே போ. அருமைங்க அருமையா. இப்ப அதனடா ஒரு ரன் விட்டு அடங்க மாட்டேடா. மீண்டும் மீண்டுமா அந்த 4 ரன் இப்படியே கொடுத்துருக்காங்க. 4ல இல்ல வச்சிருங்களாடா, பேசாத முடிஞ்சிடும். ஏய் அடிச்சா பாருங்க. யா அவுட். யா எதுக்கு? சூப்பரா bowling போடுவாப்பா. அப்பா பிரபல கிரிக்கெட் வீரர்ப்பா. அவரோட தந்தை தாத்தா எல்லாருமே பா. அணியின் மானத்தை காப்பாற்ற அடுத்த உள்ள பிளேயர் விராட் சுந்தர். சுந்தரை பத்தி ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க. 2 மேட்ச் இறக்கி விட்டாங்க. குடும்பமே ஆல் ரவுண்டர் பான. குடும்பமே மேட்ச்ல அவரால என்ன பண்ணா தெரியுமா? தாத்தா 110 போடுறாரு, சாப்பிட்டாரு. பையன் 130 போடுறாரு, பேரன் 160 போடுறாரு. அருமையான போலருங்க. ஆனா 3 பேருமே ஸ்லோ மோஷன் பா. மச்சான் தக்காளி தூக்கத்துல ஏந்துறான். இப்பதான் மச்சான் கிட்ட திரும்ப போறோம். மீண்டும் மீண்டும் தக்காளி தக்காளி வெங்காயம் 1 கிலோ தக்காளி. வேலையாவாதுமா சுந்தர் கிட்ட வேலையாவாதுமா. என்ன எதுக்கு? ஏன் இறங்கினா கரெக்டா இருக்கும். கேப்டன் கேப்டன் இஸ் கூல். அவருக்காக நாங்க வெயிட் பண்றோம். கரண் ஸ்கோர் ஸ்கோர் விக்கெட் விக்கெட்டுங்களா? 1 செகண்ட் 6 or 7 6 விக்கெட் 6 விக்கெட். கூல் கேப்டன் இறங்குவாரா இல்ல அந்த அணியின் அதிரடி மன்னன் பாண்டி இம்பாக்ட் பிளேயர் பாண்டி இருக்காருங்க. யாரும் மறந்துடாதீங்க, மறந்து விட்டுறாதீங்க. அவர் பாருங்க காலையில பல்லே பாண்டி பாரு. பல்லே பாண்டி காலையில தாராளமா கேப் ரேட் பேச போது அவுட் பண்ணி விட்டாங்க அவரை. யா நாதிவே ஆஹா. சூப்பர் கவர் டிரைவ்மா. சூப்பர் டிரைவ்மா. பிரேம் அண்ணா பிரேம் கிளாசிக் பா. கிளாசிக் ஓவர். 6 பாலுக்கு எவ்வளோ? 39. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 6 பால்ல 3 ரன்னுப்பா. 6 பால்ல 3 பாயை தவிர யாராலும் மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பா பாய் மட்டும் தான் பண்ணுவோம். அடுத்த ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் அந்த டீம்ல இல்ல. இங்க உட்காந்து கமெண்ட் பண்ண. அவர் நேம் பிரபா. சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் விஜய். நானும் 3 ரன் தான் விஜய் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நாள் போட முடியாது. நேத்து 11 ரன் போட்டேன் விஜய். 11 ரன் செருப்பால் அச்ச மாதிரி இருந்தது. ஒரு அடியா வச்சு அது ஜெயிச்சிட்டோம் விஜய். 3 ரன் போட்டு தோத்துறது. இதுதான் ஸ்போர்ட்ஸ். இதுதான் ஸ்போர்ட்ஸ். எங்க டீம்ல ஒரு பவுலர் இல்ல விஜய். என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு 50வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. மாபெரும் போட்டி. A good wide match is draw. Wide plus ஒரு வின்னுமா? டிராமா இது. என்னமா டிராமா இது?
6 பால்ல ஒரு 2 அத கூட பாய் போடுவாருமா. ஒரு வாட்டி போட்டாருமா இந்த கிரவுண்ட்ல 6 பாலுக்கு 2 ரன்னு. சொல்லிட்டு அம்மா போயிருக்காரு. கேட்டுக்கோங்க, அம்பையர் டிசிஷன் இஸ் மஸ்ட். அம்பையர் டிசிஷன். பிரேமனாவே எடுக்க முடியலப்பா. இப்படி எடுத்தா தான் உண்டுப்பா. வேணா போங்க. கூல்படி கேப்டன். கேப்டன் பிரேமனா சத்தம் போடாம போ. பிரேமனா கவலையானா 1 அடிச்சா வின்னு. 6 பால்ல ஒரு 2 இப்போ பெருமா. இப்ப என் மச்சான் தக்காளி மட்டும் களத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவான் தெரியுமா? மச்சான் சண்டை செயல்மே சீருவான். கேப்டன் சங்கர் அண்ணா, the captain, a great captain. White +1 match draw. ஆக்ஷன் அவுட் அதுதான். ரன் ரீச் எப்படி வரும்? ரன் அவுட் யா. Run out. மங்கட்டோ வைடா ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒண்ணு ரன் அவுட் வெளிய வந்துட்டாரு. Match draw. மா கரண் மாடு சிப்பா கார கோம்பு கரண் கன்னடி நகர் கரண் செலிப்ரேஷன் பாருப்பா. கன்னடி நகர் கரண் மாடு கன்னடி நகர் உள்ளதுப்பா எகுறுதுப்பா. கார கோம்பு கரண்ப்பா, கறி கோம்பு கரண்ப்பா. பிரேமனா 1 man சோமா பிரேமனா அருமையான. இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் குவாலிஃபை 6 இருப்பா. அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இத்துடன் கமெண்டில் புதிய மாற்றம். பிச்சைக்காரன் பேமா வந்துட்டு விக்கி போனை வைங்க. வந்துட்டேன். போனை கட் பண்ணுங்க விக்கி. அடுத்து டெல்லி அணி சீக்கிரமா ஃபீல்டிங் அணி பாடுங்க. டெல்லி அணி ஊதவத்து பிரபா எங்க இருந்தாலும் வாங்க, இங்க வாங்க. அடுத்த அணி டெல்லி. பெங்களூர் அணி. ஏய் யாரே என்ன வைடா. நான் என்ன ஊத்துற நீ மைக்க வாங்கி வைடா. நான் ராஜஸ்தான் டீம் வாங்கண்ணா. ராஜஸ்தான் டீம் வாங்கண்ணா.